அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வார பலன்கள் எப்படி அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் மிக அற்புதமாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் அங்கு 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே 24/8/2024 முடிவதற்குள் இந்த வேளையில் மிகவும் அற்புதமான பல மாறுதல்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் தனது சஞ்சார தூரத்தில் 40% மேல் கடந்து விட்டார். இனி வரக்கூடிய தருணங்கள்ல நல்ல மாறுதல் மிக வலுவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் அங்கு மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக அர்த்தாஷ்டக செவ்வாயாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை 9, 11 மற்றும் 7 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் நிச்சயம் மங்களகரமான சுப நிகழ்வுகள் உண்டு. இதிலும் குறிப்பாக கலஸ்தரஸ்தானத்தில் மிக வலுவாக கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள், பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் கேது விளக்குகிறாருங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக. எனவே நிறைந்த முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 9 மற்றும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பாராத பல நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள், தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனால் அங்கு வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே இந்த தருணம் என்பது 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பொன்னான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல கடுமையான நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி, இனிமையான செய்தி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் கூட பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் அவருடைய வீரியம் என்பது குறைந்திருக்கிறது. அதிகரிக்கக்கூடிய விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூட விரயத்தில்
ராசியில் சனி இருப்பதாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதாலும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். இல்லையென்றால் சில அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கான சூழலும் இந்த வேளையில் உண்டு. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் மற்றவர்களை ஆலோசித்தும் இந்த பணிக்கான திட்டங்கள் யூகங்களை சரியான முறையில் மேற்கொண்டு அதற்கு பிறகு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நன்மை நிறைவாக அமையும். இல்லை என்றால் பல தடுமாற்றங்களையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிக வலுவாக ராசிக்கு நீச்ச அதிபதியான புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் 5இல் இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள்ல நல்ல மாறுதலும் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய வகையில் நேர்முக தேர்வுல வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நேரங்கள்ல கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையும். அப்படி கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட நல்ல மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டு. குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை சந்திக்கலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக வரவேற்பு பெறும். இதைவிட மிக வலுவாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி பலம் என்பது அனைத்திலும் மீனராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் விரயம், ஜென்மம் 2 என பல இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறார். சந்திரனுடைய அமைப்பு காரணமாக நல்ல மாறுதல் இந்த வாரத்தின் இறுதியில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தைரியஸ்தானத்திலும் சுக்கிரன் 6இலும் இருப்பதால் பெண்மணிகள் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற அமைப்புல ராசியின் அதிபதியான குரு, ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு, சப்தமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது, ருணரோக சத்துருஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் என பல கிரக நிலைகள் சாதகமற்று வலம் வருவதால் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து மீனராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.